ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெய்லி கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான மஞ்சள் பூசணிக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆன போதும், ரொம்ப ஃப்ரை ஆக தேவையில்லை. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம பூசணிக்காயை சேர்த்துடலாம். பூசணிக்காய் வந்து ரொம்ப சின்ன சைஸாகவும் கட் பண்ணாதீங்க, ரொம்ப பெரிய சைஸும் கட் பண்ணாதீங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், காய் வேகிறதுக்கு மட்டும். உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரும். இது வந்து நல்லா வறுத்துக்கோங்க. ஓரளவுக்கு வறுப்பட்டதும் ஒரு அரை வெங்காயம் பொடிசாக நறுக்குனது இந்த மாதிரி சேர்த்து இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பூசணிக்காய் மசாலா வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு வேர்க்கடலையும் இந்த தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம பூசணிக்காயை பார்க்கலாம். பூசணிக்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம். பூசணிக்காய் மசாலா வந்து நம்ம சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போது இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். வேர்க்கடலை போடுறதுனால நம்மளுக்கு ரொம்ப திக்னஸ் அதிகமாக இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு நம்ம இறக்கிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.